இப்போ நம்ம வந்து இந்த B2 Now என்ற அந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம பேசிக்ன்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இப்போ பேசிக்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் முத பார்த்த பேசிக் என்னன்னா, எனக்குள்ளே இருந்த ஒரு சந்தேகம், பிளேன் எப்படி பறக்குது அப்படின்னு. அப்புறம் அதை பார்த்த பிறகு தான், அந்த ஸ்க்ரீனில் பார்த்த பிறகு நான் ஏற்கனவே சொன்னது தான், இருந்தாலும் எனக்கு பிளேன் பறக்கலை, அது காற்றில் செல்கிறது, தண்ணியில் கப்பல் போகிற மாதிரி. அப்போ எனக்கு இருந்த ஒரே ப்ராப்ளம் அந்த பறக்குதுன்ற வார்த்தை தான். அந்த பறக்குதுன்ற வார்த்தையை எடுத்து அது சாதாரணமாக செல்கிறது, தண்ணியை போல் காற்றுக்கு ஒரு உருவம் இருக்குது, அந்த காற்றுக்குள்ளே அது போகுது அப்படின்ற ஒரு பேசிக் தான். இப்போ உதாரணத்துக்கு மீன் நீந்துகிறது, கப்பல் செல்கிறதுன்னு சொல்கிற மாதிரி தான். பறவை பறக்கிறது, ஏரோப்ளேன் காற்றில் செல்கிறது. அப்போ அது எல்லாம் தெரியும் எனக்கு, அந்த மெக்கானிக். இருந்தாலும் அது லாஜிக்காக பறக்குதுன்ற வார்த்தை எனக்கு லாஜிக்காக சரி வரல. அப்போ அந்த பேசிக் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு பேசிக் இருக்குது. அப்போ இறைவன் எதுவுமே இல்லை, இறைவன் மட்டும்தான் இருக்கான். இந்த இந்த பிரபஞ்சம் எதுவுமே கிடையாது அப்படின்னா, ஒருவேளை அப்படியே இருந்திருந்தால் அப்படியே தான் இருக்கும், எதுவுமே இல்லாமல் தான் இருந்திருக்கும். அந்த இறைவனின் இறை இல்லாமல் இருந்திருந்தால் அப்படியே தான் இருந்திருக்கும், எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும். அப்போ முதல் இறைவனுக்குள் தோன்றியது அந்த உணர்வு, தானாக வர்றது, உருவாகிறது எண்ணம். அப்போ அந்த எண்ணம் இறைவன்கிட்ட பேசும்ல, அதுதான் பேசிக். அந்த உருவான எண்ணம் இறைவனுக்கு. அந்த எண்ணம் பேசிய முதல் மொழி தமிழ். அது ஏன் நான் தமிழ்னு சொல்கிறேன்னா, அந்த உருவான அந்த எண்ணம் இறைவனுக்கு தெரியும், இது உருவாயிடுச்சு இப்போ எனக்குள்ள, இதை வச்சுருந்தா இது எனக்கு நல்லது கிடையாது அப்படின்னு எடுத்து வச்சுட்டான் ஓரமாக. அது உருவாகிக்கிட்டே இருக்கிற எண்ணம் இறைவனுக்குள்ள, அது வெளியே எடுத்துகிட்டு வச்சுட்டான். இப்போ அதை அடக்குவதற்கு, அதாவது உருவாகிற எண்ணம் வந்து இப்படி விரிகிற தன்மை உள்ளது. அப்போ விரியதுன்னா ஒன்று அடக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு ஓடுற வண்டின்னு ஒன்று கண்டுபிடிச்சா அதை நிப்பாட்டுறதுக்கு பிரேக் கண்டுபிடிக்கிற மாதிரி, இறைவன் தனக்குள் இருந்த அந்த அடக்கிற அந்த இது இந்த சாந்தி நிலைன்னு சொல்கிறாங்களே, அந்த உருவானதை சாந்திப்படுத்த இன்னொரு இது அறிவு படிக்கிறான். இது ரெண்டுமே அறிவு உயிர், இது ரெண்டும் தான் நான் மாம் டேடு சொல்கிறேன், சரிங்களா? அப்போ அவங்க மூலமாக அவங்க இதுக்கு இறைவு நடந்த அந்த இதில் அது அப்படியே இருக்கட்டும். ரெண்டாவது, அவங்க பூமியில் வந்து மிருகமாக இருந்த மனிதனுக்கு பேச முடியும், எழுத முடியும், இந்த மாதிரி அறிவெல்லாம் முத கொடுக்கும்போது அவங்க கொடுத்த முதல் சொல் ஓம். முதல் எழுத்து அக்கன்னா தரையில் போட்டு காமிச்சது. ஆனால் மனிதனுக்கு என்ன ஒருனா, ஒரு புள்ளி வச்சுட்டா அவன் கோலம் போடுவான். இதுதான் பேசிக். அப்போ இதே மாதிரி பேசிக்கான விஷயத்தை மட்டும்தான் நான் இனிமேல் வீடியோவில் கொஞ்சம் சொல்ல போகிறேன். இதில் மேலும் வந்து இப்போ எப்படின்னு இன்னும் நீங்கள் புரிஞ்சிங்கன்னா, இப்போ எல்லோரும் கண்டிப்பாக டவரை பற்றி பேசுவாங்க, அதோட அழகை பற்றி பேசுவாங்க, அதை உயரத்தை பற்றி பேசுவாங்க. நான் அதோட பேசிக் பற்றி பேசுவேன் அப்படின்னு புரிஞ்சுங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது பேசிக் சம்மந்தப்பட்ட இதுக்கு என்ன பேசிக் அப்படின்னு கேள்விகள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். ஸோ நம்ம பேசிக்கை பற்றி தான் இந்த B2 Nowவில் பார்க்க போகிறோம். அதை வச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவின் பிள்ளைகள் தானே, நம்மளுக்கு அறிவு அப்படியே படர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் சரி.